புண்டஸ்லீகா முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிச்சு. லாலிகா முடிஞ்சிருச்சு, ஆமா அதுவும் முடிஞ்சிச்சு. சரியா கூட முடிஞ்சிருச்சு. சரி, நீங்களும் முடிச்சு விட்டுனா நம்மளாம் போய் வேற வேலையை என்ன பார்க்கலாம்ல. அது எதுக்கு நாங்க விடுறது? அவனுங்களை விட சொல்லு, அதுக்கப்புறம் நாங்க விடுறோம். அவனுங்களை விடுறா, நீங்க விட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் சந்தோஷமா போயிடும், எல்லாரும் போய் நம்ம வேலையை பார்க்கலாம்ல. வருஷம் நாங்க தான் விட்டு கொடுக்குறோம். அதாவது போன வருஷம் அட்லீஸ்ட் இந்த வருஷம் அவனுங்களை விட சொல்லு, அப்பதான் நாங்க விடுவோம். நீங்க பாட்டுக்கு போய் ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்க யுனைடெட் செல்சி நாங்களா என்ன பண்றது பாவம். எப்படி இவ்வளவு நாளா நீங்க எங்களை ஓட்டிட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரி நான் உங்களை ஓட்டுவோம். வாங்கி வச்சுக்க, கிளம்புறாடி, காத்து வரட்டும், நாங்க தான் ஜெயிக்கிறோம் இந்த வாட்டி. பிக் கேம் வீக்கெண்ட், அதாவது இன்னும் இந்த கம்மியா தான் இருக்கு. இந்த மாதிரி சொல்றதுக்கே வந்து கஷ்டமா இருக்கு. இன்னும் ஒரு 2-3 வாரம் கழிச்சு இதெல்லாம் சொல்லவே முடியாது. இந்த மன வருத்தத்தோட லைட்டா இந்த ஆர்சனல் வந்துட்டு யுனைடெடோட ஹோம், அதாவது ஓல்ட் டிராஃபர்ட்ல போய் ஆட போறாங்க. எப்படி இருக்க போகுது இந்த கேம் நினைச்சா எனக்கு லைட்டா பயமா தான் இருக்குது. உனக்கு பயம்லாம் தெரியற மாதிரி எனக்கு தெரியலையே. ஒரு ஃபைனல் 6-0 அப்படின்னு ஒரு பிளான்ல நீ வச்சிருக்கிற மாதிரி தான் ரெக்கார்டிங்க்கு முன்னாடி ஜஸ்ட் முன்னாடி சொன்னேன். இப்ப அப்படியே வந்துட்டு இன்ஸ்டால இந்த அஜித் குமார் மீம் மாதிரி அப்படியே அழுகுற மாதிரி அப்படியே சிரிப்பால அந்த மாதிரி ஆக்கிற போறாரு. பட் ஒரு என்னதான் இருந்தாலும் இந்த கேம் நார்மலா எதுவுமே ப்ரெஷரே இல்லாம இருந்ததுன்னா நான் ஓகே, நான் ஒத்துந்திருப்பேன். இந்த அளவுக்கு வந்து ஜாலியா ஜெயிச்சலாம். பட் இப்போ வந்து நாங்க வந்து ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும்ன்ற ஒரு ப்ரெஷர்ல ஆட போறோம். அது வேற ஓல்ட் டிராஃபோர்ட். ஹிஸ்டாரிக்கலி எங்க ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா பிரீமியர் லீக்ல கடைசி ஒரு 10-15 வாட்டியில ஒரு வாட்டி தான் ஜெயிச்சிருப்போம் போல. அதுவும் அந்த 1-0 ஜெயிச்சது. அதனால கொஞ்சம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2-3 வருஷம் முன்னாடி. ஆனா இருந்தாலும் ஒரு மோசமான ரெக்கார்டு தான் அது. என்ன பண்ண போறோம்னு தெரியல. பட் அதுக்கெல்லாம் விட நம்ம என்டர்டைனிங் டீமோட டீம் நியூஸ் பத்தி சொல்லுங்க. டீம் மியூசிக் போகாத, என்டர்டெய்னிங் டீமோட என்டர்டெயின்மெண்ட் மேனேஜர் இந்த உங்களுடைய டீமை பத்தி தான் 6 மாசமா குவிட்டு இருக்காரு. ஆமா, அந்த ஹோய்லண்ட் பெனால்டி வாங்காதது, அப்புறம் ஏதோ ஒரு கர்னாச்சோ ஆஃப் சைடு கொடுக்கல, ஆஃப் சைடு கொடுக்கல, ஆர்சனல் நாங்க தான் ஜெயித்திருப்போம், ஆர்சனல் அந்த கேமை தோத்துருக்கணும். 6 மாசமா மனுஷன் குவிட்டு இருக்காரு. ஒரே அடியா அந்த சட்டை போட்டு அதை முடிச்சு விட்டீங்கன்னா எங்களுக்கு வசதியா ஓட்டுறதுக்கு வசதியா போயிடும். கரெக்ட் தான், எனக்கும் ஆசையா தான் இருக்குது. பட் அவனுக்கு தான் வந்து ஒரு ஓல்ட் டிராஃபர்ட்ல மென்டாலிட்டி மான்ஸ்டர்ஸ் ஆச்சு. எப்படி நம்ம ரொம்ப கஷ்டம்டா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 25 ஷாட் கொடுப்பானுங்க. அதுல நீங்க 1-2 அடிச்சாலே நீங்க வின்னு. அதை நாங்க அடிக்கணும்ல, அதை நாங்க பண்ணல. அந்த மாதிரி கேவலமா நீங்களும் பண்ணிட்டு வந்துடாதீங்க. என் தலைவரே சொல்லியிருக்காரு மேட்ச முடிச்சுட்டு, இதே மாதிரி ஆர்சனல் வருவாங்க, இதே மாதிரி ஒரு கேம் ஆடுவாங்க, ஒரு 3-0 வின் பண்ணிட்டு போவாங்க, நாங்க எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. நீங்க தான் ரொம்ப ஃபாஸ்ட் பேஸா கேம் ஆடுவீங்களே, சட்டு புட்டு உட்காந்து முடிக்க வேண்டியதுதானே போன உடனே. மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிஞ்சதுன்னா நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல போனா அவனுக்கு கொஞ்சம் டிஃபென்ஸ் இறங்கிட்டாங்கன்னா மேபி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இதுல வந்து நம்ம ஒண்ணும் மழுப்புறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. உண்மையிலே நீங்க மேனி ஃபேன்ஸ் நீங்களே இருந்தாலுமே வந்து ஒத்துப்பீங்க. ஏன் சொல்றேன்னா மெயினா இன்ஜுரி இல்லாததுனால டீம் கிடையாது. டெஃபினெட்லி வெரி வீக் சைடு இது. இதையும் நாங்க வந்து டிரா தோத்து போனோம்னு வைங்க, ஆர்சனலுக்கு இது மேல ஒரு பேண்டர் கிளப்பாவே நீங்க ஆல்ரெடி இருக்க கிளப்பை விட நீங்க இன்னும் கன்ஃபார்மா பேண்டர்னு சொல்லிடலாம். பட் மான்செஸ்டர் யுனைடெட் இப்ப இருக்க டீமோட போனாங்கன்னா அடி வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கிறிஸ்டல் பேலஸ்க்கே நம்ம சொன்னோம், நம்ம ஆக்சன் எடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல நான் இருக்கேன். என்ன பண்றது? அந்த டீம் கூட எப்பே கப்பையும் தோத்து லீகலி பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணி அவங்க இந்த வருஷம் ஒரு தடவை கூட ஜெயிக்கலடா. எப்படா அவங்களால இதெல்லாம் முடியுது? சத்தியமா என்னால யோசிச்சே பார்க்க முடியல. பட் அப்படி இருந்த சிச்சுவேஷனை விட இப்ப ரொம்ப மோசம் ஆயிடுச்சு. ஏன்னா சென்டர் பேக்ஸ் அப்பயாச்சும் கொஞ்சம் வரான்னு இருந்தா நினைக்கிறேன். அதுவும் கிடையாது. அவங்க சென்டர் பேக் வந்து கசமீரோ எவ்வளவு மோசமான பர்ஃபார்மன்ஸ் தெரியும் நமக்கு. அவர் வந்து ரிட்டையர் ஆகணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாரு. கேரி நெவல் தான், கேரி நெவல் கேரகர் அவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா உண்மையாவே அந்த கேம்லடா ஒலிசே யாரு வந்தாலும் ஒரு சென்டர் பேக்னா ஸ்டே ஆன் யுவர் ஃபீட் சொல்லுவாங்க. அவனும் டை பிடிக்கிறான்டா. தம்பி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நம்ம என்ன சொல்றோம், ஆனா அவன் வந்து அவனையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து டிஃபென்ஸ் மிட்டா அடி பழகிடுச்சு. வந்தா அடிச்சு தூக்கணும், அவ்வளவு வாங்கலாம், பிரச்சனை இல்லைன்னு தெரியும் அவனுக்கு. மிஞ்சு போனா எல்லோ கார்டு. அதனால அது வந்து டி பாக்ஸ்ல போனா பெனால்டி. அதனால பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பாவம். அவனால முடிஞ்ச அளவுக்கு மிரண்டுட்டான் அந்த கேம். அந்த கேம் கடைசியில பாக்கணும், அப்படியே தலைய தொங்க போட்டு போயிட்டான். மல்டிபிள் சிஎல் வின்னர், மல்டிபிள் லீக் வின்னர், அவன் ஜெயிக்க அந்த கோப்பாடல்ற எல்லாமே ஜெயிச்சிருப்பான். மல்டிபிள் வின்னர்ஸ் இங்க வந்து இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது அவனுக்கே கொஞ்சம், அது அன்னைக்கு கேப்டன் வேற. ஆமா, அதனால வந்து டெஃபினட்டா கான்ஃபிடன்ஸ் டவுன் அவனுக்கு. எனக்கு இதெல்லாமே விட்டுறலாம். இதுக்கு மேட்சுக்கு முன்னாடி மேனேஜர் எனக்கு நான் ஏற்கனவே பிக்சர் பண்ணிட்டேன், நாங்க தான் லீக் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்றாப்ல. அத பத்தி உன் கருத்து சொல்லுப்பா. நோ கமெண்ட்ஸ். if I speak there will be fire. என்னது இது? எல்லாம் ட்விட்டர் அக்கவுண்ட்ஸ்ல பேன் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா பேசுறாங்க, உனக்கு மட்டும் நம்பிக்கை இல்லாம உட்கார்ந்திருக்கீங்க. எதுக்கு இதெல்லாம் பேசான்னு தெரியல. நம்ம என்னதான் பண்ணாலும் சரி, இப்ப சிச்சுவேஷன் வந்து நம்ம கையில இல்ல, எல்லாம் மேல இருக்கும். பார்த்து சொல்ற மாதிரி தான் சிட்டி ஏதாச்சும் பண்ணாதான் உண்டு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடிப்போம்.
அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நடக்கிறது தான். உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிராக் இது பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அப்புறம் நீ கேட்ட மாதிரி ஃபர்ஸ்ட்ல இன்டர்னல் கேட்ட மாதிரி முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட வேண்டியதான். அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கு. பட் கமிங் டு த டீம் நியூஸ், ஆனா யுனைடெடுக்கு டீம் நியூஸ் இல்ல, நீ ஆர்சனலுக்கு சொல்லு. டீம் நியூஸ் எடுத்தா வந்து அவ்வளவு பேச வேண்டியது இருக்கும். ஆர்சனல் வந்து உண்மையில ஆக்சுவலா வந்துட்டு ஃபுல்லி ஃபிட் ஸ்குவாட், இன்க்ளூடிங் எவ்ரிஒன், இன்க்ளூடிங் ஜூரியன் டிம்பர், அவருமே ரிட்டர்ன்டு. ஸோ வந்துட்டு என்டையர் ஸ்குவாட் இருக்குது. அவருக்கு என்ன இஷ்டமோ ஒரு பொசிஷனுக்கு 2 பிளேயரோ 3 பேர் எப்போ போர் அடிக்குதோ சப்ஸ்டியூஷன் பண்ணி ஆடலாம். ஆனா வந்து லைன் அப்ஸ் படி பார்த்தோன்னா அதே ராயா, சலீபா, கேப்ரியல், எதிர் டோமியாசு தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். டோமியாசு அண்ட் பென் வைட். இந்த வாட்டி பார்ட்டி ரைஸ் இல்லைங்கிற கிவியர் கிடையாது, கிவியர்லாம் விட்டாச்சு. பார்ட்டி ரைஸ், ஒடகார்டு, ட்ரோசார்ட், ஹாவர்ட்ஸ், சாகா, இதுதான் வந்து பெரட்ட போறீங்கங்கிற யுனைடெட். அப்படிதான் நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியே போனா யுனைடெட் பாரு, கசிமீரோ, ஐயோ ப்ரூனோ பெர்னாண்டஸ் சென்டர் பேக் நினைக்கிறேன்டா. அதெல்லாம் சொல்றேன், யாரும் இல்ல சென்டர் பேக் ஆட விடுறீங்க. மெக்டாமினே வரானான்னு தெரியல. இவான்ஸ் எல்லாம் போன மேட்ச் ஃபிட்டா இல்ல, அன்னைக்கு ஃபிட்னஸ் டெஸ்ட் ஃபெயில் ஆகியும் எரிக் டென் ஹாக் தம்பி நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல வந்து ஆடு, எங்களுக்கு வேற ஆளே இல்ல அப்படின்னு இருக்காங்க. ஒலிசே எஸ்ஏ பண்ணதுக்கே புரட்டினாங்க. இங்க சாக்கா, ட்ரோசார்டு, ஐயோ நடுவுல ஹாவர்ட்ஸ், எங்காவது போன வாரம் டைவிங் தான் அடிச்சாரு, இந்த வாரம் ஸ்விம்மிங்கே பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் என்ன ரைட் பேக் லெஃப்ட் பேக் இருக்குது, வேன் பிசாக்காவும் டாலோவும் ஆடிடுவாங்க. ரைட் பேக் லெஃப்ட் பேக் கிடையாது, மாத்தி தான் ஆடுறாருங்க. அதான் என்ன பண்றது இந்த எல்லாமே. ஏன்னா பின்ன சாக்காக்கெல்லாம் போய் டாலோ போட்டா சாக்கா புரட்டிடுவேன், அதனால வேன் பிசாக்காவை தான் போட்டாலும் 1-on-1 டிஃபென்ஸ்க்கு. அதுவும் கரெக்ட். பிளஸ் மிட்ஃபீல்ட்ல வந்துட்டு மவுண்ட் வர கிடையாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய டேஞ்சர் இப்ப போயிடுச்சு. இப்ப வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து மிட்ஃபீல்டுக்கு அவைலபிளா இருந்தா அவர் ஆடலாம். ஆனா அவர் பேக் ஒரு குட் பாசிட்டிவ்ஸ் என்னன்னா ப்ரூனோ பெர்னாண்டஸ் இஸ் பேக் அண்ட் ராஷ்போர்ட், இவங்க 2 பேரும் பேக்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்து ஆடலான்னு தவிச்சிட்டு இருக்காராம். அவர் தவிக்கிறாராமா. ஆமா, ஆனா வந்து நம்ம மேனேஜர் வந்துட்டு டூ சூன். கரெக்ட் தான், ஏன்னா வந்து ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டு எடுத்த உடனே ஆர்சனல் ஒரு ஹை இன்டென்சிட்டி கேம் போட்டா மேபி இன்ஜுரி ஒன்னும் அதிகமா இருந்தா சான்ஸ் இருக்கு. அதனால ரெஸ்ட் எடுப்பானி. வேற யார் இருப்பா? கர்னாச்சோ, ஆயிலண்ட் அண்ட் ராஷ்போர்ட். ராஷ்போர்ட் ஏன் ரைட் விங்ல அனுப்புறான்? இல்ல லெஃப்ட் விங் தான். லெஃப்ட் விங் ராஷ்போர்ட், நடுவுல ஆயிலண்ட், ரைட் விங் கர்னாச்சோ. ஆண்டனி ஆடுறான், மறுபடியும் அந்த கோலை போட்டு செலிப்ரேஷனை போட போறான். போட்டானா உங்க கிளப் இழுத்து முடியலாம். ஏன்டா அவங்க வந்து மேன் இன் ஃபார்ம்டா, கோல் போட்டு சானிக் தி ஹெட்ஜாக் செலிப்ரேஷன் எல்லாம் பண்றான். சும்மா இரு, இந்த சமயத்துல அது மறுபடியும் ஆக்ஷன் எடுக்க முடியாத கட்டத்துல நான் இருக்கேன். எஃப்ஏ கப்ல மட்டும் நாங்க தான் அவன கோல் போட வச்சோம். சும்மா இருக்கிற அவன சீண்டி அவனையே கோல் போட வச்ச கிளப்ரா நீங்க. ஐயோ அசிங்கப்படுத்துறாயா நம்மள. பட் ஆனா கமிங் பேக் டு வாட் திஸ் ஹோல்ட்ஸ் ஃபார் தி டைட்டில், ஐ திங்க் ஆர்சனல் டிரா பண்ணாலே டைட்டில் இஸ் ஓவர் பேசிக்கலி. ஏன்னா டிரா பண்ணிட்டோம்னா சப்போஸ், ஏன்னா ஆர்சனல் ஆடுறதுக்கு முன்னாடியே சிட்டி ஆடிடுவாங்க. மட்டும் இல்ல, நீ இந்த சீசனே வந்து பேண்டர்னே முடிச்சுக்கலாம். இந்த வந்து இருக்கிறதுலே மோசமான நான் வந்து சரி எரிச்சு பஸ் நான் கேக்குறேன், நீ இந்த கேமே விட்டுரு. இந்த கேம் நீங்க ஜெயிச்சுட்டே போய் டைட்டில் தோத்தீங்கனாலும் அது ஹவ் டு யூ சே இட்ஸ் a very good season. அப்புறம் என்ன அந்த ஒரு ரிசல்ட் மட்டும் எப்படி மாத்தும்? ஒரு ரிசல்ட் மாத்தாதுன்னு ஏன் சொல்றேன்னா, யுனைட்டெட்க்கு வந்து மெயின் டீம் இருந்து நாங்க தூத்து போனா நான் ஒத்து பண்ணா, சென்டர் பேக் வந்து இப்ப ப்ரூனோ பெர்னாண்டஸ்ன்ற ஈவான் சென்டர் அவங்களோட தூத்து போனா மன வலிக்குமா இருக்காதா? முன்னாடி கேம்ல வர கிறிஸ்டல் பேலஸ் 4-0 தோக்கடிச்ச டீமோட போய் நாங்க வந்துட்டு இப்பெல்லாம் ஒத்துக்க முடியாதுனால சுபாஷே ஒத்துக்க முடியாதுன்ட்டா. ஆட்டட்டா வந்து திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் கத்து வர நினைக்கிறேன். பட் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கேம்ல வந்து ஈஸியா என்ன நடக்க உள்ளது, என்ன காத்திருக்குன்னு. ஆனா இந்த மாதிரி கேம்ஸ்ல மட்டும்தான் யுனைடெட் அதிசயமா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கிறிஸ்டல் பேலஸ் சிறுபடிக்கு மேல அதாவது போட்டு கிழிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே அந்த கிளப்பையே. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு அதுவும் ஹோம் கேம்ல வரானுங்க. கிரௌடு பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரும். நம்மீங்களா பயங்கரமா அடி வாங்கிடாதீங்க, அட்லீஸ்ட் ஒரு டிரா இல்ல ஒரு கம்மியான ஒரு லாஸ் மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிதான் கிரௌடு வரும். பியூரா இந்த யுனைடெட் வந்து ஓல்ட் ட்ராஃபர்ட் ஆடணும்னு பார்த்தா டாக்டிக்ஸ் எல்லாம் கிடையாது. சும்மா அது கரெக்ட் தான்டா, சும்மா அட்ரினலின்ல வச்சுக்கிட்டு ஒரு வெறியோட ஐயோ ஆர்சனல் வந்திருக்காங்க நம்ம கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்கு மட்டும்தான் ஆடுவானுங்க. ஆமா, ஆர்சனல் பொறுத்த வரைக்கும் எப்படி வரீங்க? ஆர்சனல் ஆஸ் யூஷுவல் அவங்க ஆடுற மாதிரி இப்போ வந்துட்டு லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் எடுத்து பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எவ்வளவு சான்சஸ் டாட்னம் இன்க்ளூடிங் எல்லாம் அதே மாதிரி வந்துட்டு இவங்க ஆடினாங்கன்னா இங்க வந்து கோல் போடுறதுக்கு சான்ஸ் அதிகம் தான். ஏன்னா நீயே சொன்ன மாதிரி எத்தனை சான்ஸ் வாங்குவாங்கன்னு தெரியும், அண்ட் எவ்வளவு சான்ஸ் ஆர்சனல் கிரியேட் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். ஸோ வந்து ரெண்டுமே ஹேண்ட் இன் ஹேண்ட் போறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து நிறைய கோல் போடுறது வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே முடிச்சுட்டா ஜாலியா இருக்கும் எனக்கு. அதனால வந்துட்டு ஆல் அவுட் அட்டாக் ஆர்சனல், ஃபுல் அவுட் டிஃபென்ஸ் யுனைடெட் ட்ரை எதிர்பார்க்கிறேன். பட் முக்கியமான பேட்டில்ஸ் 1-2 இந்த பிட்ச்லனா எங்க இருக்கும்? பேட்டில்லாம் கிடையாது.
ஆர்சனல் டாமினேஷன் எழுதி வச்சுக்கோங்க. நோ பேட்டில்ஸ். நோ பேட்டில்ஸ் எதுவுமே தேவையில்லைன்னு பச்சையா முடிச்சு விட்டான். பட் கமிங் டு தி பிரெடிக்ஷன்ஸ் நீங்க சொல்லுங்க. பட் அதுக்கு முன்னாடி என் தளபதி சொல்லுவான். ஐ திங்க் ஐம் கோயிங் ஃபார் 4-0 விக்டரி. ஓடு வாரி இந்த இது வரைக்கும் வந்து பதுக்கி இருந்த தளபதி இப்ப பாரு 4-0ட்டான். நானும் வந்து 3 or 4 அப்படிங்கறத எதிர்பார்க்கறேன். யுனைடெட் ஒரு கோல் போடுறது கூட வாய்ப்பே கிடையாது இந்த கேம்ல. ஏன்னா சலீபா கேப்ரியல் எல்லாம் தாண்டி யாருனாலையும் முடியல. இந்த டீம் என்ன போய் பண்ண போதும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த ஒரு விதமான கேமுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்றோம் அடுத்த வாரம். கௌதம்.